ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அலெக்சாஸ் கிச்சன். நான் உங்கள் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு தான் வைக்க போறோம். அந்த குழம்பு வந்து நீங்க சோறுக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், பூரி பரோட்டாக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், நீங்க எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். அப்படி என்னடா குழம்பு அப்படின்னு பார்த்தா, நீங்க ஏற்கனவே தமிழ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. முட்டை பணியார குழம்பு, அதான் நம்ம இன்னைக்கு செஞ்சு காட்ட போறோம். இந்த குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசி எங்க அம்மா வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா வீடியோவும் நடக்கிறதா ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முட்டை பணியாரம் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. கம்மியான பொருட்கள் தான், கம்மியான பொருட்களை வச்சு நம்ம முட்டை பணியாரம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்றத வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம், 6 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம், கருவேப்பிலை உருவி வச்சிருக்கோம், உப்பு வச்சுருக்கோம், முட்டை வச்சுருக்கோம். ஸோ கைஸ், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ வந்து முட்டை பணியாரம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பர் மிஷின் தான் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு சின்ன சாப்பர் மிஷின் தான். இதில் உள்ள பிளேடு, இந்த பிளேடு வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப பதமாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதமாக இருக்கும். நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணிட்டு கழுவும் போது இப்படி தொட்டிங்கனாலும் கையை அழுத்தும். பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த சாப்பர் மிஷினில் தான் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டத்தையும் வந்து சாப் பண்ணிக்க போகிறோம். இந்த சாப்பர் மிஷினில் ஃபஸ்ட்டு வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை வந்து சென்டராக வைக்கணும். சென்டராக வச்சுட்டு இந்த நறுக்கின வெங்காயத்தை எல்லாத்தையும் அப்படியே இதில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது அப்படியே சென்டரை வச்சு மூடணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இதை நல்லா நீங்கள் இழுத்து விட்டீங்கனாலே நல்லா சாப் பண்ணி கொடுத்துரும். சின்ன வயசில் பொம்மைலாம் விளாடுவோம்ல, அது மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நல்லா சாக்காயிடுச்சு. நான் இப்போ கிட்டக்க உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து நல்லா பொடியாக சாக் பண்ணி கொடுத்துருச்சு கைஸ். இந்த மாதிரி நம்ம சாக் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து முட்டை பணியாரம் பண்ணுறோம், அதனால் நல்லா சாக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கைஸ், அவ்வளோதான், நம்ம நல்லா சாக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். முட்டை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த நம்ம சாப் பண்ணதை வந்து அப்படியே இதில் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயத்தை நல்லா ஒரு பவுலில் போட்டாச்சு கைஸ். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ கைஸ், 4 முட்டை நல்லா உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா கிண்டிக்கலாம். ஸோ கைஸ், முட்டை போட்டு நல்லா கிண்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது நம்ம பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பணியார குழி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ கைஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றியாச்சு கைஸ். ஊற்றி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரட்டி போட்டுக்கலாம்.
ஸோ கைஸ் பணியாரம் நல்லா ஒரு சைடு வந்துருச்சு. நம்ம அப்படியே இப்போ பரட்டி போட்டுக்கலாம். ஸோ கைஸ் முட்டை பணியாரம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்றா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ கைஸ் அருமையான சூடான முட்டை பணியாரம் ரெடி. ஸோ கைஸ் அருமையான முட்டை பணியாரம் செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஸோ கைஸ் எண்ணெய் நல்லா சுட்டுச்சு. இப்போ வந்து சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு நல்லா 2 கிண்டு கிண்டிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். மூணையும் ஒண்ணா சேர்த்து அப்படியே கிண்டிடுவோம். ஸோ கைஸ் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா 2 கிண்டு கிண்டிக்கலாம். ஸோ உப்பு போட்டு நல்லா கிண்டியாச்சு கைஸ். இப்போ வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ கைஸ் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து தக்காளி அரைச்சி தான் ஊற்றுவோம். இந்த வீட்டில் வந்து நீங்கள் நறுக்கி போடுவீங்க, நாங்கள் வந்து அரைச்சி தான் ஊற்றுவோம். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கைஸ். நெக்ஸ்ட் வந்து குழம்பு மசால் பொடி, கரம் மசாலா. குழம்பு மசால் பொடி வந்து 2 டீஸ்பூன் வச்சுருக்கோம், கரம் மசாலா 1 டீஸ்பூன் வச்சுருக்கோம். ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விடலாம். மசால் பொடி சேர்த்த உடனே அந்த மனம் நல்லா வருது கைஸ். ஸோ 2 மசால் பொடியும் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு கைஸ். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வந்து வச்சிடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கணும், அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து இந்த முட்டை பணியாரத்தை ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பணியாரத்தை சேர்த்து அப்படியே 2 பரட்டி மெதுவாக அப்படியே பரட்டி விட்டுட்டு குழம்பு நல்லா முக்கிடுச்சு முட்டை பணியாரம். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சோண்டு மல்லியில மேட்டாப்பை தூவி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், அருமையான சூடான முட்டை பணியார குழம்பு ரெடி. ஸோ கைஸ் டேஸ்டான முட்டை பணியார குழம்பு ரெடி பண்ணிட்டோம். சாதமும் வட்டில் வந்து வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த சாதத்தில் கொஞ்சோண்டு அள்ளி முட்டை பணியார குழம்பு ஊற்றிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், சாதமும் ரெடி, முட்டை பணியார குழம்பும் ரெடி. இது வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறேன். அம்மா வாங்க. இன்னைக்கு வந்து முட்டை பணியார குழம்பு சோறு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஹலோ கைஸ், குழம்பு சூப்பராக இருக்குது. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக போடுவான். இப்போ நல்லா வச்சுருக்கான். நாங்கள் குழம்பு மிளகாய் பொடின்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அது வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான். தனியாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், வத்தப்பொடி, அடுத்து தனியாக பொடி அதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் போட மாட்டோம். நாங்கள் வந்து குழம்பு மிளகாய் பொடியை நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். எல்லா பொடியுமே வந்து வீட்டில் அரைச்சி வச்சு பண்ண பொடி தான். வெளியில் கடையில் வாங்கின பொடி எதுவுமே கிடையாது. அதனால நாங்கள் அதவே எல்லா குழம்புக்குமே சேர்த்துக்கிடுவோம். வீட்டில் அரைக்கிறதுனால வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் அரைச்சே ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சு. இன்றைக்கான வீடியோ வந்து இப்போ நல்லா அருமையாக வந்துருந்தது. நாங்களே எதிர்பார்க்கல, எங்கள் அம்மாவை எதிர்பார்க்கல. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது. இதே மாதிரி வேறு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய். Do you hear that? My sanity about to break while everyone I know's out.